ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மகா ரூமுக்குள்ளார வராங்க. பார்த்தா சூர்யா பேப்பர்லாம் அப்படியே கசக்கி தூக்கி போட்டுக்கிட்டு என்னமோ ரொம்பவுமே அவசரமாக எழுதிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது என்னை டென்ஷன் பண்ணாத, நான் குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், தாத்தா பாட்டி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படியே அவரோட எமோஷனோட அப்படி ஒரு காமெடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகா அதை பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு எமோஷனலாக அப்படி ரொமான்ஸாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சூர்யா வந்து மகாவோட வயிற்றில் அதாவது தலையை வச்சு வாயை காதை வச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு குழந்தைகிட்ட. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. வழக்கம் போல் இந்த விஷ பாட்டில் அனாமிக்கா அடங்கவே மாட்டாங்களாட்டிருக்கு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சித்ரா கூட சேர்ந்து நிறைய திட்டம்லாம் போட்டிருக்காங்கல்ல. இப்போ பார்த்தா மாத்திரை எடுத்து இந்த மாதிரி விஷயந்தான் சீரியல் படத்தில் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறதே. ஏன்னா இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். நல்ல விஷயம் காட்டினாவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீரியல் படம்லாம் எடுக்கிறவங்க யோசிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம அந்த அரசியல் பேச வேணாம். என்னாலையும் சும்மா இருக்க முடியல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ அனாமிகா வந்து பார்த்தோன்னா தூக்க மாத்திரை எடுத்து அப்படியே கலக்கி இது எப்படியாவது கொடுக்கணும் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு வராங்க. விஜய் வந்து தலைவலிக்குது, காஃபி எடுத்துகிட்டு வாங்கம்மா அவங்க அம்மா கிட்ட காயத்ரிகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டில் யாரும் இல்லைங்கிறனால இப்போ அந்த மாத்திரையை நசுக்கி போட்டு உடனே காஃபியில் கலந்து கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அனாமிகா விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் ரொம்ப கோவமாக தான் பேசுகிறார். ஏன்னா விஜய் தான் அனாமிகா மேலே ரொம்ப கோவம் இருக்குல்ல. அதனால் இருந்தாலும் இந்த காஃபி உங்கள் அம்மா போட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்தா விஜய் எடுத்து குடிக்கிறாரு. குடித்ததுமே பார்த்தோம்னா அப்படியே தூங்கி கீழே பெட்டில் விழுந்துடுறாரு. உடனே அந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக அனாமிகா மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு மேலெல்லாம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் வந்து அனாமிகா கிட்ட தப்பாக நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை பிரபா கிட்ட காட்டுறாங்க. பிரபாவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாங்க. ஏற்கனவே பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது, இப்போ இந்த விஷயம்லாம் தொடர்ந்து பிரபா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாவம் பிரபா தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அதாவது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள அப்படி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க அனாமிகா. பிரபாவும் அதை அப்படியே பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு கவலையோடு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர்யாவும் மகாவும் தான் காட்டுறாங்க. சூர்யா மகா பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஆனால் லாஜிக் மிஸ்டேக் நிறையாவே இருக்குது. ஏன்னா சூர்யா வந்து மகாவுக்கு நிறைய நகையெல்லாம் எடுத்து போட்டு விட்றாரு. அவ்வளோ நகை இவங்க இருக்க இந்த கஷ்டத்தில் எப்படி இவ்வளோ நகை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக் இல்லாத விஷயம்லாம் இப்போ என்னன்னு தெரியல நம்ம ஆஹா கல்யாணம் சீரியலில் கொண்டு வராங்க. ஆனால் நம்ம சூர்யா மகாவை ரொம்ப அழகாக காட்டுறாங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சம்மந்தமே இல்லாத ஸ்டோரியை உள்ளே கொண்டு வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சூர்யாவாக இருக்கட்டும், அதுவும் நம்ம மகாவெல்லாம் எவ்வளோ போல்டாக சூப்பராக காட்டி ஸ்டோரியை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு சொதப்புறாங்க நம்ம டேரக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இப்போ நிறைய நகைலாம் போட்டு விட்டு பார்த்தோம் அப்படின்னா வளைகாப்பு அப்படிலாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சூர்யா வந்து மகா கிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எமோஷனலாக இருக்குது, ரொமான்ஸாக இருக்குது. இப்போ வயிற்றில் வழக்கம் போல் தலையை காதை வச்சு அப்படியே பேசி அந்த மாதிரி குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. மகா ரொம்பவுமே அழகாக இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலே டைட்டிலில் சொன்ன மாதிரி இன்னைக்கான எபிசோடில் அதாவது வந்து கௌதமுக்கு பார்த்தா ஒரு பெரிய லாஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கனவு கொண்டுட்டு இருக்காங்க நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி. அடுத்து ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா 10 கோடி ரூபா பணம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா கிட்ட வம்புழுக்கிறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவா வேணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கொடுக்குறாங்க. நல்லா பதில் கொடுத்ததுக்கப்புறம் அடிக்க வரும்போது நான் முந்திக்கிட்டு ஐஸ்வர்யா ஒரு அடி ஒன்று விட்டுட்டு, நீ எல்லாத்தையும் ஏமாந்த, இப்போ ஏமாந்து போய் நிற்கிற, நீ பணம் எல்லாம் வச்சுட்டு நீயும் உங்கள் அம்மாவும் கஷ்டப்படுறீங்க, ஆனால் எதுவுமே இல்லாமல் அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ கௌதம் யோசிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்பட்டுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.